ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. சர்வோபனிஷதோ காவः தோக்தா கோபாலநந்தனः பார்த்தோ வத்சஸ் சுதீர் போக்தா துக்தம் கீதாமிருதம் மஹத். நாள்தோறும் பகவத்கீதையில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது 15வது அத்தியாயம். இதில் கடந்த சில ஸ்லோகங்களாக பகவான் ஆத்மா எப்படி தன்னுடைய அம்சம், அதாவது இந்த ஆத்மஸ்வரூபத்தினுடைய அதிசயத்தை பற்றியும் அது எப்படி தன்னுடைய அம்சமாக இருக்குன்றதை பற்றியும் சொன்னார். அது மட்டும் இல்லாமல் 7வது ஸ்லோகத்தில் பகவானுடைய அம்சமாக ஆத்மா இருக்குது அப்படின்னா அப்புறம் ஏன் அது சம்சாரத்தில் கட்டுப்பட்டு இருக்குது, ஏன் அது அந்த ஒளியோடு இல்லாமல் இருக்குது அப்படின்றதுக்கும் பகவான் சொல்லிட்டாரு. ஏன்னா இந்த கர்மங்கள்னால அப்படின்னு சொல்லிட்டு இப்போது திரும்ப திரும்ப நம்மளும் பார்க்குறோம் இந்த சம்சாரம்ன்ற சுழற்சி ஒரு பிறவியிலேருந்து அடுத்தடுத்த பிறவி எடுத்துகிட்டே இருக்குன்னு. அந்த ப்ராசஸ் என்ன, அது ஆக்சுவலாக அங்கே என்ன நடக்குது, ஒரு சரீரத்திலேருந்து ஆத்மா இன்னொரு சரீரத்துக்கு எப்படி புறப்படும் போது அது மட்டும் தனியாக போகுதா இல்லை கூட ஏதானு சேர்த்து எடுத்துகிட்டு போகுதா அப்படின்ற அந்த எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த 8வது ஸ்லோகத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஷரீரம் யதவாப்னோதி யச்சாப்யுத்க்ராமதீஸ்வரஹ கிருஹீத்வைதானி சம்யாதி வாயுர்கந்தானி வாஷயாத். இந்த இடத்துல படிப்படியாக, அதாவது ஒவ்வொரு இதுவாக நம்ம பார்க்க போகிறோம். எப்போது ஈஸ்வரக, இந்த இடத்துல ஈஸ்வரகன்றது பகவானை குறிக்கலை, நம்மளுடைய அந்த எந்த உடலில் இருக்கோ அந்த உடலினுடைய அந்த மனதை நியமிக்கக்கூடிய அந்த ஜீவாத்மா, எப்போது அந்த ஜீவாத்மா யச்சாப்யுத்க்ராமதி எந்த ஒரு சரீரத்திலேருந்து புறப்பட்டு ஷரீரம் அவாப்னோதி மற்றொரு சரீரத்தை அடையுதோ, அதாவது எப்போ ஒரு ஆத்மா ஒரு சரீரத்திலேருந்து புறப்பட்டு கிளம்பி மற்றொரு சரீரத்தை போய் அடையுதோ, ஏதானி கிரகீத்வா சம்யாதி, இதை எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு பற்றி கொண்டு அடுத்த உடலை போய் அடையுது அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. இதுக்கு அழகான ஒரு எக்ஸாம்பிளும் பகவான் சொல்கிறாரு, ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஷயாத் கந்தான் வாயுகு இவ. அதாவது ஆஷயாத்னா மனம், நல்ல அந்த வாசனை இருக்கக்கூடிய அந்த மலர்கள்லேருந்து அந்த வாசனை கொடுக்கக்கூடிய அந்த விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அந்த சிறு துகள்கள், அந்த வாசனையை கொடுக்கக்கூடிய அந்த சிறு சிறு துகள்களை எடுத்துக்கொண்டு இந்த காற்று எப்படி எடுத்துகிட்டு போகுதோ, அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திடீர்னு ஏதோ ஒரு பூ இருக்குன்னா அந்த நம்ம பூ வாசனை வருது இல்லையா, எப்படி இந்த வாசனை நம்ம மூக்குக்கு எட்டுது அப்படின்னா, ஏன்னா காற்று அந்த பூவில் இருக்கக்கூடிய அந்த வாசனை கொடுக்கக்கூடிய அந்த துகள்களை காற்று எடுத்துட்டு போகுது. அதனால நம்மளால் அந்த வாசனையை நம்மளால் கிரகிக்க முடியுது. அதுபோல் இந்த ஆத்மா ஒரு சரீரத்துலேருந்து ஒரு உடம்புலேருந்து இன்னொரு உடம்புக்கு போகும்போது ஏதானி இதையெல்லாம் எடுத்துகிட்டு போகுது. அந்த இதையெல்லாம்ன்றது என்னது, ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆத்மாவையும் விட்டு பிரியாமல் இருக்கக்கூடிய அதனுடைய கர்மங்கள். ஏன்னா கர்மங்கள், அதாவது ஒவ்வொரு இந்த பிறவியை எடுக்கும்போது அந்த உடல் எடுத்துக்கும் போது நிறைய பல செயல்கள் செய்கிறதுனால பாவம் புண்ணியம்லாம் செய்கிறது இல்லையா, அந்த கர்மங்கள். இதில் ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம், வேடிக்கையான விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த உடல் எடுத்துக்கிறதுனால தான் ஆத்மாவுக்கு கர்மங்கள்லாம் சேருது. ஆனால் அந்த உடலே எரிஞ்சு போன பிறகு, அந்த உடலே அழிஞ்சு போன பிறகு கூட அந்த கர்மங்கள் அழியறதே கிடையாது. அப்போது அந்த ஒவ்வொரு ஆத்மாவையும் விட்டு பிரியாமல் இருக்கக்கூடிய கர்மங்கள். அடுத்து அந்த கர்மத்தால் ஏற்படக்கூடிய வாசனைன்னா அந்த இடத்துல பதிவுகள். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்களே கவனிச்சிருப்பீங்க, இப்போ ஒரு குழந்தை பிறந்த உடனே அதுக்கு பசினா அழணும்னு எப்படி அதுக்கு தோணுது, அடுத்து தவழணும்னோ இல்லை நடக்கணும்னோ அடுத்தடுத்து யாரும் சொல்லி கொடுக்காம அதுக்கே தெரியுது இல்லையா, ஏன்னா பல ஜென்மங்களாக இருக்கக்கூடிய அந்த பதிவுகள் வாசனைகள்னால. அடுத்து புலன்கள் மட்டும் இல்லாமல் அது கூடிய அந்த பஞ்ச தன்மாத்திரங்கள், அதாவது இந்த தொடு உணர்ச்சியாக இருக்கட்டும், ஸ்பர்ஷ ரசகந்த ரூபா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த விஷயங்கள். அப்போ இதெல்லாம் சேர்த்து ஆத்மா எடுத்துகிட்டு போகுது. அப்போது எப்படி ஒரு புஷ்பம், அதாவது ஒரு பூலேருந்து அந்த வாசனை துகள்களை காற்று ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு, அந்த மலர்லேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகுதோ, அதே போல் ஒரு உடம்புலேருந்து இன்னொரு உடம்புக்கு போகும்போது அந்த ஆத்மா தான் மட்டும் போகிறது கிடையாது, தான் கூட விட்டு பிரியாமல் இருக்கக்கூடிய கர்மங்கள், அந்த பிறவியில் சம்பாதித்த கர்மங்கள், அந்த கர்மத்தினால ஏற்பட்ட வாசனை பதிவுகள், அதையும் தவிர புலன்கள், அதோடு சேர்த்து பஞ்ச தன்மாத்திரங்கள், இதெல்லாம் எடுத்துகிட்டு போகுது அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. இது எதுக்காக நம்ம தெரிஞ்சு
தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்போ தான் வந்து நம்ம ஒரு வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையாக வந்து நம்ம வந்து நடத்திப்போம் இல்லையா. ஏன்னா அந்த கர்மங்கள் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு விட்டு பிரியாமல் இருக்கக்கூடியதுன்னு பாருங்கள். இந்த உடம்பு எடுத்துக்கிறதுனால தான் அந்த கர்மங்களே வந்து ஏற்படுது. ஆனால் அந்த உடம்பு அழிஞ்ச பிறகு கூட அந்த கர்மங்கள் வந்து அழியலை அப்படின்னா அப்போது அந்த அளவுக்கு நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒவ்வொரு பிறவிலையும். ஆர் இப்போது இந்த பிறவி எடுத்திருக்கோம், இதில் வந்து நம்ம செய்யக்கூடிய செயல்களில் தொடர்ந்து பார்த்துட்டே வரலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.